அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். தேர்தல் திருட்டு, ஓட்சோரி என்று புகார் சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவுடைய லோக்சபாவுடைய எம்பிக்கள் 300 பேர் நேற்று மிகப்பெரிய பேரணியாக இருக்கிறது. அதன் பிறகாக கனிமொழி உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது? ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள். ஏன் இதில் தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் தாக்கல் செய்யக்கூடாது? நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஏன் தாக்கல் செய்யக்கூடாது ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பாஜகவிடமிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி படித்து பார்க்க வேண்டும் என்று திரு அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டி வைக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டன குரலை எழுப்புகின்றார்கள். இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியிலிருந்து எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனையாக ராகுல் காந்தி சொல்கிறார். பரவலாக இந்த பிரச்சனை பேசப்பட்டு வருகிறது. அதே போல பீகாரில் எஸ்ஐஆரும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதைத்தான் இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவுடைய விவாத பொருளாக நாம் எடுத்திருக்கிறோம். 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே இணைகிறார்கள். காங்கிரஸ் இந்த செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா, அதே போல அரங்கிலிருந்து பத்திரிகையாளர் திரு சுபேர், அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன், இணையம் வாயிலாக பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம். 4 நிகழ்ச்சிக்கு வணக்கம். திரு விஜய், இந்த குற்றச்சாட்டு நீங்க எலிவேட் பண்ணி பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டினை வைப்பதற்கான ஏதாவது முகாந்திரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, முகாந்திரம் இருக்குன்னா இப்போ இந்த இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட டேட்டாஸ். இதை இங்கே எதுவும் புதுசாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் எந்த டேட்டாவையும் புதுசாக உருவாக்கல. நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி வச்சிருந்த டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாஸில் இருக்கிற தவறுகளை வெளியில எடுத்து இன்னைக்கு விட்டுருக்கோம். அதாவது இப்போ நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல கூட சொன்னீங்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஓத் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் பிடிடி ஆச்சாரி, கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட், அதுக்கப்புறமேட்டு ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா அவரு ரொம்ப கிளியர். அது எதன் அடிப்படையில் கேட்குறாங்கன்னா, ரூல் நம்பர் 23B அடிப்படையில் கேட்குறாங்க. அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டு. அவரும் இது பொருந்தாது, இது தவறு, இதன் மூலியமாக நீங்கள் தவறாக வழி நடத்துறீங்க, எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் தவறான வழி நடத்துறீங்கன்னு அவரும் சொல்லியிருக்காரு. முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஓபி ராவத் அவரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரூல் 23 படி நீங்கள் ஆஃப்டர் த பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல்ஸ், அதுவும் லேட் டவுன் ஆஃப் மேக்ஸிமம் பீரியட் 30 days, இது நடந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன், இது எப்படி பிறந்தோம்? அதுவும் இல்லாமல் அவர் ஒரு லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், அவரு ஆல்ரெடி ஓத்து எடுத்து தான் இருக்காரு. அதாவது இது எல்லாமே மடைமாற்றம் செய்யறதுக்கான வேலை தான். இது என்னன்னா, இது வெறும் ஒரு தொகுதியில் இருக்கிற பிரச்சனை. குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டிற்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் இருப்போமா இல்லையா, அது கேள்வி வருதானே? இல்ல, இந்த தாக்கல் பண்றதுல என்ன பிரச்சனை? இல்ல, நீங்க என்னன்னா, இல்ல அதுதான் சொல்றேன், இது மடைமாற்ற வேலை. இவ்வளவு பெரிய சார் 140 கோடி மக்களுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ எடுத்து வச்சிருக்கோம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, 2024 தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம். இந்த 1 வருஷம் வச்சுக்கோ, இந்த 1 வருஷத்துல ஒரே ஒரு புகார் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, அது லோக்சபா கான்ஸ்டிடியூஷன் அல்லது சட்டமன்ற கான்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும், எதுலயா ஒரு புகார் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கறேன். அதுக்கு பதில் இருக்கா? இதுக்கான பதில் நான் சொல்றேன். இது நான் 1 வருஷம் பின்னாடி எல்லாம் போக விரும்பல. ஃபர்ஸ்ட் இப்ப ரீசெண்டா இந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்ததே சொல்றேன். இந்த பீகார் எஸ்ஐஆருக்கு அப்புறமேட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க என்னன்னா, நோ கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ஃப்ரம் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எந்த அரசியல் கட்சி கிட்ட இருந்தும் எங்களுக்கு எந்த கிளைம்ஸும் அப்ஜெக்ஷன்ஸும் வரலன்னு சொல்றாங்க. இது எல்லா நேஷனல் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் உட்பட எல்லாத்துலயும் வந்தது. என்னன்னா உண்மை என்னன்னா, அதுக்கு மாறானது. உண்மை என்னன்னா, பல பேர் அங்க இருக்க பூத் லெவல் ஏஜென்சி எல்லாருமே அங்க பல கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க இருக்க இஆர்ஓ, சரிங்களா, எலெக்ஷன் ரெஜிஸ்டர் ஆபீசர்ஸா இஆர்ஓ, அந்த இஆர்ஓஸ் கவுண்டர் சைன் பண்ணி ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தேசிய ஊடகங்கள்ல பெரிய எல்லா பரவலான ஊடகங்கள்லயும் இந்த கிளைம்ஸ் வருது. அதே மாதிரி டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாசம் முன்பே, டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாசம் முன்பே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மகாராஷ்டிரா எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கோமே. இத்தனை, அதாவது எப்படி கடந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துல ஆட் பண்ண ஓட்டர்ஸை விட வெறும் 5 மாசத்துல எப்படி இத்தனை லட்சம் பேரை ஆட் பண்ணீங்க, அதே அளவுக்கு ஈக்குவலான ஓட்டர்ஸ் எப்படி 5 லட்சம் பேர் ஆட் பண்ணீங்க. இன்னொன்னு, இதுக்கெல்லாம் முன்னாடி எங்க போய் பார்க்கணும்னா, 2018 மத்திய பிரதேச எலெக்ஷன். 2018 மத்திய பிரதேச எலெக்ஷன்ல
காங்கிரஸ் இது எல்லா ஊடகங்கள்லயும் இருக்கு சரிங்களா. 60 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இந்த இஷ்யூ காங்கிரஸ் எல்லா தளங்களையும் பொலிட்டிக்கலா லீகலா எல்லா தளங்களையும் எடுத்து வாதாடி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 24 லட்சம் ஓட்டர்ஸை அதுல இருந்து எடுத்தாங்க. இந்த ரெண்டு கட்சிகளும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான அப்ராக்சிமேட் நம்பர்ஸோட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் சொல்கிறேன் நான் சரிங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ண ஓட்டர்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கு. இந்த அதே மாதிரி இன்னொன்று ஏப்ரல் 8, 2019 நினைக்கிறேன் 66 முன்னாள் பியூரோக்ராட்ஸ் சரிங்களா, அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இது மாதிரி கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் புகார் கொடுத்தீர்களா? அதுதான் கேள்வி சார். கண்டினியூஸாக இவ்வளோ தூரம் இது இந்த இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் கட்சியிலேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தொடர்ந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு தொடர்ந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம், எல்லா இடங்கள்லையுமே பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம், அதாவது சொல்றேன், தேர்தல் ஆணையம் வச்சிருக்க கூட்ட கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இவ்வளவு லெட்டர் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க, தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்காதே. இல்ல, தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இதை மடைமாற்றதுக்காக ஒரு அஃபிடவிட் நீங்க அதாவது வந்து பொருந்தாத ஒரு விஷயத்தை கேட்கறாங்க, அதாவது மிஸ்லீட் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை கேட்கறாங்க தேர்தல் ஆணையம். இது முதற்கட்ட தகவலாக இருக்கு. திரு தூத்துக்குடி செல்வம் பாஜகவினுடைய தரப்புல இருந்து இணையத்தின் வாயிலாக நம்முடைய இணைந்திருக்கிறார். செல்வம் சார், இப்போ மிஸ்லீட் பண்றதுக்காக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுக்க இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ் தரப்புடைய செய்தி தொடர்பாளர். நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கொஞ்சம் எக்கோ சொல்லிருங்க சார் ப்ளீஸ். ஓகே ஓகே. என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நீண்ட பெரிய வணக்கமா இருக்கு அனைவருக்கும். இந்த கொஞ்சம் எக்கோ மட்டும். அப்புறம் இதுல என்னுடைய அருமை சகோதரர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாங்க, ஒரு வழக்கை தொடுக்கிற பொழுது உறுதிமொழி பத்திரம் தாக்கல் பண்ணணும், அபிடவிட் தாக்கல் பண்ணணும். இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, அதுல நீங்க வழக்கை தொடுக்கிறீங்க, இதுல பிஜேபி நீங்க சம்பந்தப்படுத்துவது என்பது நியாயம் கிடையாது. இரண்டாவது, எலெக்ஷன் கமிஷன்ல வந்து சார்ஜஸ் வைக்கிறது யாருன்னா காங்கிரஸ். அது காங்கிரஸ் மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர். அப்ப அவர் வைக்கும் போது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கூப்பிடுறாங்க, ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க, நாம இத பற்றி பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதுல அபிடவிட் தாக்கல் பண்றதுல என்ன சங்கடம், இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க ஒரு அதாவது ஒரு ஜுடிஷியரி இல்ல, அது அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அது அவசியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இது அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க வந்து பொது வழியில நீங்க கொடுத்த டேட்டா வச்சு தானே நாங்க யூஸ் பண்றோம், அதனால இது எங்க கொடுத்திருக்கக்கூடிய பொது வழியில தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார் ஒரு விஷயம், அதாவது எல்லா பூத்துலயும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய மதிக்க தகுந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, தமிழ்ல இந்தியா முழுக்க கட்டமைப்பு உள்ள கட்சி. இப்ப தேர்தல்ல வந்து ஒரு பூத்துல வந்து எல்லா அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க. ஓட்டர் லிஸ்ட்ல வந்து போட்டோ ஐடென்டிட்டி இருக்கு, போட்டோ இருக்கு, அவங்க ஐடி கார்டு இருக்கு. ஏதாவது அப்ஜெக்ஷன் சொன்னா ஓட்டு போட விட மாட்டாங்க. அந்த ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதாவது ஃபேக் ஓட்டு வந்ததுன்னா அதை உடனே வந்து அது இல்ல, இவர் ஊர்ல இல்ல, இவர் இந்த ஓட்டர் வந்து இறந்து போயிட்டாரு, இவங்க பொய்யா வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. தகராறா கூட ஆயிடும். ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். கர்நாடகத்தை வச்சு பேசுறதா தம்பி விஜய் சொன்னாங்க. அதுல கர்நாடகத்துல ஒரு செய்தி இன்னைக்கே அல்லது நேற்று, அந்த மந்திரி கர்நாடகத்துல இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் ராஜண்ணா என்கிற ஒரு காங்கிரஸ் அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை மறுத்து, எது காங்கிரஸ் கட்சியினுடைய எலெக்ஷன் ஓட்டர்ஸ் ரோல் மேனிபுலேஷன்ங்கறத தப்பு, இது காங்கிரஸ் காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்றதுனால அவர் வந்து அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து அவரை கேபினெட்ல இருந்து அவர் ரிசைன் பண்ணிருக்காரு. அப்ப இதுல இருந்தே நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே ஒரு தவறான தகவலை சொல்கிறார் என்பது வெளிச்சமாகுது. ஓகே, ஏன்னா காங்கிரஸ் கர்நாடகத்தில இருந்துதான் பிரச்சனையை பேசுறாரு. மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்துல இப்படி மேனிபுலேட்
அபிடவிட் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பான ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து காங்கிரஸ் கட்சி சொல்வது தவறு, இது நடந்த தவறுகள் காங்கிரஸ் கட்சி காலத்திலேயே நீங்க உங்களுக்கு தெரியாதா, கடந்த காலத்துல ஆட்சி காலத்துல நடந்ததுன்னு சொல்றாரு. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இது பொறுப்பற்ற முறையில இதை மடைமாற்றம் செய்வதற்காக நாடாளுமன்றத்துல மக்கள் மத்தியில நாடாளுமன்றத்துல டிபேட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இவங்க அசிங்கப்பட்டுருவாங்க. ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன்ல போய் அபிடவிட் தாக்கல் பண்ணி இவங்க பொறுப்பை கொடுக்க வேண்டியதானே. சரி, ஓகே சார், ரைட். ஒரு முதற்கட்ட உங்களுடைய கருத்தாக காங்கிரஸ் கட்சி பித்தலாட்டம் அல்லது பொய் அல்லது தவறான தகவல் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை காங்கிரஸ் கட்சி மக்கள் மன்றத்தில் அரங்கேற்றுது. இல்ல எது பித்தலாட்டம் இல்ல சார், முதற்கட்ட உங்களுடைய கருத்தை நான் எடுக்கிறேன் திரு சுபேர். இதுல வந்து மிஸ்லீட் பண்றது தேர்தல் ஆணையம்னு விஜய் சொல்றார், காங்கிரஸ் தரப்பு சொல்றார். பாஜக தரப்புன்னு சொன்னார் அரசியலமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி ஒரு தடவையாவது படிச்சு பார்க்கணும்னு திரு அமித்ஷா சொல்றார். இப்போ பேசியிருக்கக்கூடிய செல்வம் அவர்கள் பேசுகின்ற போது அவர் தான் மிஸ்லீட் பண்றாரு மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எது சரி? இல்ல சரி தவறு அப்படிங்கிறத காட்டிலும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி ஒரு டேட்டாவோட எடுத்து வைக்கிறார். ஒரு தனி அட்டானமஸ் பாடியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களோடு வைக்கிறார். அந்த ஆதாரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கு. முதலில் அதை அவங்க செய்யணும். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்காகவோ இல்ல தேர்தல் சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பாங்க தேர்தல் ஆணையர்கள். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த விதமான தகவலும் மறுப்பும் வரல. நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கிற ஒரே வார்த்தையை தவிர இது எதையுமே அவங்க மறுக்கல, இதுக்கு உண்டான விளக்கமும் கொடுக்கல. இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கட்சிகள் இதை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை நோக்கி பெரிய பேரணி போயிருக்காங்க. இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்களில் இது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நவீன் பட்நாயக் இன்னைக்கு பேசியிருக்காரு, நாங்க கோர்ட்டுக்கு போக போறோங்கிறாங்க. மமதா பானர்ஜி ஆட்சியவே கலைக்கணும் அப்படிங்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் நடந்திருக்கு இதே மாதிரியான ஒரு ஃபோர்ஜரி தான் அப்படின்னு அவரும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவ்வளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் தர வேண்டியது தேர்தல் ஆணையம். இதுக்கு விளக்கம் தந்து கொண்டிருப்பது யாருன்னா பாஜக. இல்ல, தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. 5-6 நீங்க சொல்லக்கூடிய டேட்டா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க அதை வெரிஃபை பண்ணி, அந்த டேட்டாவை நீங்க தானே கொடுத்தீங்கன்றதான கேள்வி. இப்ப அந்த டேட்டா ராகுல் காந்தி கண்டுபிடிக்கல, தோண்டி எடுக்கல, பூமியில இருந்து எடுக்கல. அந்த டேட்டாவை வாங்கினது தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கின டேட்டா தான். அந்த நீங்க கொடுத்த டேட்டாவில் இவ்வளவு சிக்கலா இருக்கு என்னன்னு கேட்டா நீங்க திருப்பி அதவே கொடுங்கன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அப்படி தாக்கல் பண்ணுங்கிறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க கொடுத்த டேட்டாவில் சந்தேகமா இருக்குன்னு கேட்கறது. ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டை சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டு இன்னதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கா இல்லையா? அதுதான் காட்டுறாரு. அது தேர்தல் கமிஷன் கேக்குறாங்க, எலெக்ஷன் கமிஷன் கேக்குறாங்க. உங்கள்ட்ட இருந்து நான் ஒரு பொருளை வாங்குறேன், வாங்கின பொருள் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க அதவே திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன அர்த்தம்? அதுக்கு சரியா இல்லையான்னு சொல்லணும். அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? உங்கள்ட்ட இருந்து வாங்கினதானே. இப்ப ராகுல் காந்தியாக ஒரு டேட்டா உருவாக்கி இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான்னு வச்சுங்க, அப்ப நீங்க கேட்கறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க ஏதாவது உருவாக்கி இருக்கீங்க, நீங்க கொடுத்ததுல ஏதாவது ஒரு தவறான தகவல் இருக்கலாம், நீங்க உருவாக்கின தகவலா இருக்கலாம், அப்படி நீங்க வந்து உருவாக்கினதால நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. எலெக்ஷன் ஆணையம் சொல்லு. நான் திரு விஜய் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் நான் கூட திருப்பி முன் வைக்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்கு 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க கிட்ட ஒரு குற்றச்சாட்டு கூட இது போல நீங்க சொல்ற மாதிரி மிஸ்லீடிங்கா இருக்கு, ஒன்னு மிஸ் ஆயிருக்கு. 5 கான்டெக்ட்ல அவர் சொல்றாரு. ஒன்னு எலெக்ஷன் அட்ரஸ் மாறி போயிருக்கு, டூப்ளிகேஷன் ஆயிருக்கு, இந்த மாதிரி 5 குற்றச்சாட்டு சொல்றாரு. ஃபார்ம் 6 பயன்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது அது மாதிரி எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் நீங்க காமிங்கன்னு சொல்றதுல ஏன் போக மாட்டேங்கிறாருங்கிற கேள்வி சரியானதா? சரி, தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவனே நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுன்னு கேட்டாங்களே, ஏன் 1.5 வருஷம் ஏன் கொடுக்கல? அது 40 நாள் தான் இருக்கும், 50 நாள் தான் இருக்கும், அது டெலீட் ஆயிடுச்சுன்றீங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து கேட்ட எந்த இதுக்குமே வரல. நம்ம கேட்கறதை விட, அரசியல் கட்சி கேட்கறதை விட உச்சநீதிமன்றம் கேக்குது. உச்சநீதிமன்றம் பீகார்ல ஏன் 65 லட்சம் பேரை நீக்கினீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேக்குது. உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? கேக்குறது உச்சபட்ச அதிகாரம் பெற்ற உச்சநீதிமன்றம் கேக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல 25 லட்சம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த டேட்டா கொடுத்துட்டு போங்க. நீதிமன்றம் கேட்கறதுக்கே நீங்க டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இப்ப எப்படி அரசியல் கட்சி கேட்பாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% அரசியல் கட்சிகள், பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இதன் மேல் சந்தேகம் வைக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க பதில் சொல்லிட்டு போங்களேன், ஏன் சொல்லல? அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்படிதான் நீங்கள் பானுக்கிறீங்க. ஆமா திரு ராமன், இப்ப இதுல வந்து
ஒரு டேட்டா கேட்கறதுன்னா கொடுத்துட்டு போக வேண்டியது. அந்த டேட்டால இருக்கக்கூடிய உங்க டேட்டால இருந்து தானே நாங்க தகவல் எடுத்து சொல்றோம். அதுல இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டு கேட்டே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஒரு சிக்கல் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறத அட்மிட் பண்றீங்களா இல்லையாங்கிற கேட்கறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கேள்விகளும் இந்த நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்து இதன் மூலம் தேசத்தை இந்த நாட்டு மக்களை திசை திருப்ப செய்யக்கூடிய முயற்சியும் எப்படின்னா, ஆட தெரியாதவன் மேடை சரியில்லைன்னு சொன்னது மாதிரி ராகுல் காந்தியுடைய மனநிலை இன்னைக்கு உள்ளது. ஏற்கனவே சமீப காலமாக அவர் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஆதரவாக பல கருத்துக்களை பேசும்போது நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது. என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க, ஒன்றில் அந்த நாட்டுக்கு ஆதரவாக பேசுங்க, இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு எப்படின்னா உடலை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் உடலை இந்தியாவிலும் உள்ளத்தை பாகிஸ்தானில் வைத்திருப்பது அவரை சொல்லி குற்றமில்லை, அவருடைய அதாவது ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் கேள்வி தொடர்பாக உங்கள்ட்ட பதில் சொல்லுங்க. அதாவது தேர்தல் நிலைபுறம் இந்த பிரச்சனை ஏன் கிளப்புறாங்கன்னா, இவர்கள் விரைவில் இந்த ஆண்டு கடைசியாக பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் போலி வாக்காளர்களை களை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் யாரை களை எடுத்துள்ளனர் என்றால், வெளிநாடுகளிலிருந்து கள்ளத்தனமாக அங்கே குடிபோகிந்து எல்லா கட்டமைப்பும் உருவாக்கி அவர்களை போலியான வாக்காளர்கள் தான் அங்கே நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே காங்கிரஸ் கட்சி பீகாரை கேட்கக்கூடாது. அந்த டேட்டாவை வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டப்போ கொடுக்கணுமா வேண்டாம், அதுதான் திரு சுபர் கேட்டார். இதற்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். ப. சிதம்பரம் அவர்களே என்ன சொல்லிருக்காரு, தேர்தல் ஆணையம் தனித்துவமான தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, இதை வந்து அரசியல் நீங்க கொண்டு பண்ணாதீங்கன்னு காங்கிரஸ் கட்சி தலைவரான மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலே இது பெரிய தலைவர்களா அதுல உடன்பாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து கேட்கக்கூடிய ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி பெற காரணம் என்றால், பீகாரை விட 1 கோடி வாக்காளர்கள் மேல் மேற்கு வங்கத்தில் கள்ளத்தனமாக இருக்கின்றார்கள். இவர்களையும் தேர்தல் ஆணையம் களை எடுக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலும் கள்ளத்தனமாக இருக்கின்றார்கள். இந்த போலி வாக்களையும் தேர்தல் ஆணையம் களை எடுக்கும். அது வந்து இப்ப நீங்க பீகார்ல இருக்க எஸ்ஐஆர் பத்தி சொல்றீங்க, சாரை பத்தி நீங்க சொல்றீங்க, அது ஓகே. நான் கேட்கறது இப்போ நாடாளுமன்றத்தில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 300 எம்பிக்கள் சேர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அது எதுக்குன்னா, வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதை வைத்து 25 இடங்கள்ல 33,000 வாக்கு வித்தியாசத்துல தான் பிஜேபி வந்து லீடாக ஜெயிச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு. அதே நான் கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3% தான் திமுக ஜெயிச்சிருக்குது. அன்னைக்கு அமமுக தனியா நிற்காமல் அதிமுக கூட்டணி இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? கருத்து விவாதம் என்பது எல்லாம் விவாதம் தான். வெற்றி என்பது வெற்றி. 1 ஓட்டு என்ன சார், 10 ஓட்டு என்ன, 1 லட்சம் ஓட்டு என்ன, ஆக மொத்தம் வெற்றி தானே. இவர்களுக்கு இப்ப என்ன சொல்லுறதுக்கு வேற எதுவும் இல்லை. சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய வலிமை மிக்க இதாக இருக்கின்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது உண்டு. 2014க்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் கைகுலி விட்டார்கள். தொடர்ந்து மக்கள் காங்கிரஸை கைகுலி விடுகின்ற சூழ்நிலை உள்ளது காரணத்தினால்தான் ஏதாவது ஒன்று பேச வேண்டும். நாட்டினுடைய இன்னைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூட என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி தொடர்ந்து மக்கள் விரோதமான கருத்துக்களை சொல்லுகின்றார். மக்கள் இந்த நாட்டை தவறான வழியில் வழிநடத்தல் செய்கின்றார். உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் அலசி ஆராயாமல் உங்களுக்கு ஒரே இலக்கு பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தான் காங்கிரஸ் இந்த பிரச்சனையை கிளப்புகின்றது. சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் அவர்கள் அப்பா அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொல்லியிருக்கிறார், தேர்தல் ஆணையம் ஒன்றும் அரச பரம்பரை அல்ல, பிரதமர் ஒன்றும் அரசர் அல்ல, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதே தேர்தல் ஆணையத்தை சொல்லுகின்றோம். நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லைன்னு அண்ணாமலை அன்னைக்கு புகார் கொடுத்தாரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு விஷயங்களுக்கு மத்தியிலே தேர்தல் ஆணையம் உள்ளது. ஆனால் மாநிலத்தில் யார் நடத்துறாங்க, அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சர் அரசாங்கம் யாரோ அந்த மாவட்ட கலெக்டர் தான் தேர்தல் ஆணைய அதிகாரியா இருக்கிறாங்க. அவங்க தான் ஆர்வோ இருக்கிறாங்க. அப்படி என்றால் அந்த மாநிலத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் யாருடைய பேச்சை கேட்பார்கள், அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலர்கள் சிஎம் செக்ரட்டரி எல்லாம் யார் பேச்சை கேட்பல என்று நான் மறைமுக தான் சொல்லுகின்றேன். அது வெளிச்சத்தில் சொன்னால் நிறைய பிரச்சனை வரும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி 4 ஐஏஎஸ் அதிகாரியை கொள்கை பரப்பு துணை செயலராக ரேஞ்சில் போட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல பாருங்க? அதாவது பிஜேபி தேர்தல் ஆணையத்தை இப்போ இதுவரைக்கும் காங்கிரஸ் கூட இடி மீது குறை சொன்னார்கள், ஐடி மீது குறை சொன்னார்கள். இப்ப குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே கையில் கிடைத்த ஒரே ஆயுதம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தை எதுக்கு கேட்கிறாங்க? பீகார் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, மேற்கு வங்கத்தில் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ தேர்தல் ஆணையம் சொன்னா இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக,
கேரளாவில் கம்யூனிஸ்ட். அப்போ இதெல்லாம் நீங்க இந்த கேள்விக்கு பதிலுக்கு விஜய், இப்ப 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் ஹரியானால காங்கிரஸ் தான் ஆட்சி இருக்கு. காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. கர்நாடகா இந்த ஆட்சிகள் இந்த இடத்துல நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி வர்றது இல்லையே, அப்ப மட்டும் ஏன் அங்க அந்த பிரச்சனைகள் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வேலிடா இருக்கா இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் இது ஒரு கேள்வி கேட்கிறேன். இது எலக்ட்ரல் ரோல்ஸ் ரெடி பண்றது யார்? கவர்மெண்டா? எலெக்ஷன் கமிஷன். அதுதான் அடிப்படை. எலெக்ஷன் கமிஷனோட தலையாய வேலை எலக்ட்ரல் ரோல்ஸ் ரெடி பண்றது. நீங்க வந்து கவர்மெண்ட் அதை எப்படி சம்பந்தப்படுத்துறீங்க? இல்ல இல்ல இருங்க இருங்க, சிதம்பரம் எப்ப சார் சொன்னாரு? இருங்க சார், எப்ப சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவர் சொல்லிருக்காரு பீகார் எஸ்ஐஆர் கடுமையா கண்டிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? இண்டிவிஜுவல் பாடி தானே. இண்டிவிஜுவல் பாடி தானே. என்ன சொன்னாரு? இண்டிவிஜுவல் விஜய் விஜய் என்ன சொல்லுங்க? இல்ல ஒரு இண்டிவிஜுவல் சார் ஒரு நிமிஷம் இல்ல இது இல்ல இல்ல சார் ராமன் சார் ஒரு நிமிஷம் இப்ப நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் இந்த புகார் வருவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து நீங்கள் ஏற்கிறீர்களா? இல்ல கண்டிப்பா கிடையாது. நான் இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 2018 மத்திய பிரதேச எலெக்ஷன்ஸ் நான் எதுக்கு கோட் பண்ணனா இதுக்காக தான். தேர்தல் இங்க என்னன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ட்ரல் ப்ராசஸ் நடக்கணும்ன்றது தான் இங்க நாங்க தொடர்ந்து வைக்கிற விஷயம். பாஜக அதுதான் சொல்றாங்க. எங்களுடைய நோக்கமும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல வந்து இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று, அதனால நீங்க மம்தா பானர்ஜி டினைடு, அவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் தான் டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாஜகவுடைய கிளைம். இல்ல என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் நியூட்ரலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷனே காம்ப்ரமைஸ்ன்றதா இங்க. சரிங்களா? பேனல் சிஇசியை செலக்ட் பண்ற பேனல் 2023 அமெண்ட்மெண்ட் என்னது? சரிங்களா? எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, 2 ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அங்கேயே அதோட நியூட்ரலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிருக்குல்ல. அதுதான் சொல்றோம். தொடர்ந்து அதுதான் நடக்குது. இன்னொரு விஷயம், ஒரு ரொம்ப அபாயகரமான விஷயத்தை தொடர்ந்து இருங்க சார் யார் சொல்ல எல்லா இடங்களையும் சொல்லிருக்காங்க. போய் பாருங்க, எல்லா இடங்களையும் சொல்லிருக்காங்க. இருங்க எல்லா இடங்களையும் சொல்லிருக்காங்க. அதாவது வந்து நீங்க தயவு செஞ்சு எல்லா ஊடகங்களையும் திரும்பி பார்க்கணும். எல்லா இடங்கள்லயும் இந்த விஷயத்தை வச்சிருக்கோம். நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீங்க சொன்னதை கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா எலெக்ஷன்லயும் எங்கெங்க இந்த விஷயங்கள் நடந்திருக்கோ, எங்கெங்கெல்லாம் டிஸ்கிரிபன்சி இருக்கோ, அதெல்லாம் முன்னாடியே நாங்க ரைஸ் பண்ணிருக்கோம். டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாசம் முன்னாடியே நாங்க அபிஷியலாவே கொடுத்திருக்கோம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. திரு செல்வம், இப்போ விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க, நாங்க தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டேதான் வர்றோம், நாங்க கொடுக்கலன்னு சொல்றதே தப்பா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மகாராஷ்டிரா எலெக்ஷன் 2018 இருந்து அந்த கிளைம் எடுக்கிறார். 2018 இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக இது போன்ற புகார்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு, நீ கொடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு கேட்கிறார். சார் வந்து வேற இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா மக்கள் செல்வாக்கால வெற்றி பெற்றதாகவும், தோற்று போயிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்துல இவிஎம் வந்து தப்பா பயன்படுத்திட்டாங்க அல்லது எலெக்ஷன் கமிஷன் மிஸ்லீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல என்ன கேஷன் கேட்டீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால நாங்க பின்னடைவை சந்தித்தோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பின்னடைவை சந்தித்தது. அதுல இருந்து ஒரு 3 மாசம் கழிச்சு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறோம். எப்படி வெற்றி பெற்றீங்க? அதான கேள்வி. என்ன சார் நீங்க எப்படி? அதான சார் கேள்வி. சார் இதே கேள்வியை கர்நாடகத்தில் எப்படி வெற்றி பெற்றீங்க சொல்ல முடியுமா? ஜார்க்கண்ட் இப்ப நடந்த ஜார்க்கண்ட் எலெக்ஷனை போய் பாருங்க சார். ஜார்க்கண்ட் எலெக்ஷன் இல்ல பொய்யான வாதத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. இல்ல இந்த பெரிய இஷ்யூவை இவங்க சின்ன இவங்க சின்னதா வெறும் 2 கட்சிகளுக்கான இஷ்யூ தேர்தல் இல்ல, இவங்க தப்பான விதத்துல இதை கட்டமைக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. விவாதத்தை நாகரிகமா கொண்டு போறதுக்கு விஜய் இல்ல, நீங்க பேசுங்க செல்வம், நீங்க பேசலாம், பேசுங்க. நீங்க பேசுங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரி ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணணும் சார். ஒரு சார்ஜஸ் இவங்க வந்து நான் சொல்லுகிற புகாருக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றதுல ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓகே, இப்போ நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் இதுல சார், இப்ப இதுல செல்வம் சார் இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. என்னன்னா,
இந்த டேட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப பிரமாண பத்திரம் என்னன்னா என்னுடைய கருத்து நியாயமானதாகவும் உறுதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வேலிடிட்டிக்கான ஒரு ப்ரூஃப் தான் பிரமாண பத்திரம். அப்போ இந்த பிரமாண பத்திரம் யார்கிட்ட எடுத்த டேட்டா மூலமா கொடுக்கணும்னா டேட்டாவே தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குன்னா விச் மீன்ஸ் தேர்தல் ஆணையம் தான் அபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. நீங்க அக்செப்ட் பண்றீங்க? ஒண்ணு கேளுங்க சார், இவரே திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற ஆதாரங்களை பொது வழியில வச்சுட்டாரு. சரி, இத தேர்தல் ஆணையத்துல இதுல வந்து குறைபாடுகள் இருந்தால் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. சரி, அப்ப இவர் என்ன செய்யணும்னா தன்னிடத்துல இருக்கிற தரவுகளை உறுதிமொழி பத்திரத்தோடு இவர் தாக்கல் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? இரண்டாவது, நாடாளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். ஒரு பில்ல மூவ் பண்ணுங்க சார், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் பார்லிமெண்ட்ல கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு ஒரு 200-300 எம்பிக்களை இவங்க கூட்டணி கட்சி எம்பிக்களை கூப்பிட்டு போய் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இத மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க ஒரு சின்ன உதாரணம் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது 240 இடங்களில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு, பெரும்பான்மை இல்லை. ஒருவேளை தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் நாங்க மெஜாரிட்டி வந்திருப்போமா வந்திருக்க மாட்டோமா? ஓகே, இதெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சரி, ஓகே. இந்த ரைட் பேசி முடிச்சிரு. அதனால என்ன கேட்டீங்கன்னா திரு ராகுல் காந்தி ஆகட்டும் அல்லது எதிர்கட்சிகள் ஆகட்டும் வரக்கூடிய காலத்திலே தங்களுக்கு கிடைக்க போகிற தோல்விக்கு இப்பொழுதே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. விஜய், ஓகே சார், விஜய், இப்ப இதுல தமிழிசை அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல கூட தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்களுடைய ஒரு சலசலப்பு தான் இது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. அந்த 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 ஆங்கிள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் இது வந்து ஒரு இந்த வாதத்தை இந்த விதத்துல கட்டமைக்கிறாங்க பாத்தீங்களா? இது வந்து எதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை? அதிகாரத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்ப இது கூட இன்னொரு கேள்வி வைக்க நினைக்கிறேன். திரு செல்வம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, கர்நாடகால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவரே வந்து அமைச்சரே வந்து ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு. காரணம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KN ராஜண்ணா சொல்றேன். அதனால என்னன்னா அவர்தான் நம்ம தான் இந்த பட்டியலை தயார் செய்தோம், அதனால நம்ம தான் இதுக்கு பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் பொறுப்பேற்கணும்னு அவர் சொல்லல. சரிங்களா, அவரு நம்ம ஆட்சி காலம்ன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் வித் பார்ட்டி லைன்ஸ். இன்னொன்னு இது உட்கட்சி பிரச்சனை. சரிங்களா, இல்ல உட்கட்சி பிரச்சனை என்ன? கண்டென்ட் சொல்லி தானே சார், இருங்க சார், கண்டென்ட் சொல்லி தானே இருக்காரு. இல்ல இருங்க, அவருக்கு இல்ல நீங்களே பேசுங்க. அவர் கேள்வியை கேட்டா நான் பதில் சொல்றேன். அவர் பதில் சொல்றாரு. அதே போல அவர்களை யார் ரிசைன் பண்ணாரு? அவர் பதில் சொல்றாரு சார். ராமன் ப்ளீஸ் பதில் சொல்லட்டும். ராமன் சார், விஜய் ப்ளீஸ் நீ பதில் சொல்லு. நான் அவர் பதில் சொல்லட்டும் உங்களுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. சத்யபால் மாலிக் சமீபத்தில் இறந்து போனாரு, காஷ்மீருடைய கவர்னர். அவர் பாஜக மேல பல அலிகேஷன் வச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே சார், ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இவங்க வந்து இந்த தவறான விதத்துல கட்டமைச்சு நம்ம எல்லாரையும் மழுங்கடிக்க பாக்குறாங்க. சரிங்களா, இது வெறும் தேர்தலோடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது அதிகாரம். சாதாரண ஒரு குடிமகனா, சரிங்களா, என்னோட ஓட்டு, என்னோட அதிகாரம், நான் எந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறேன், நான் யாரை என்னோட ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் பண்றேன்ற அதிகாரம், அந்த அதிகாரத்தை இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை மனுஸ்மிருதியின் அடிப்படையில் வரவங்க புடுங்க பாக்குறாங்க. சரிங்களா, இதுதான். இருங்க சார், நீங்களே பேசாதீங்க. நீங்க உங்க டைம்ல சொல்லாதீங்க. உங்க டைம்ல நீங்க பேசுறீங்க. பழசு வேண்டாம். இப்ப இருக்க பேச அடிமைப்படி கிடக்குறீங்க. நீங்க இப்ப இருக்க பேச சத்தியமூர்த்தி பவன் அடிமை உள்ளது. நீங்க பேசுறீங்க. இல்ல இப்ப இருக்க பேச ராமன் ப்ளீஸ். இப்ப இருக்க அவர் ராமன் சாரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது மாதிரி நம்ம சொல்ல வரதெல்லாம் எதுவும் சொல்ல இல்ல நாரத்தை கடத்தினோம் சார். இந்த பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரு செல்வம் கூட திருப்பி சொல்றாரு, எதன் அடிப்படையில நீங்க பிரமாண பத்திரம் கேக்குறீங்க? அதை சொல்லுங்க. எதன் அடிப்படை? இருங்க சார், எதன் அடிப்படை? என்ன ரூல்? எந்த ரூல் அடிப்படையில கேக்குறீங்க? உங்களால தர்க்கமே இல்ல. நீங்க பேசுறதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஓகே ஓகே செல்வம் சார் ப்ளீஸ் இருங்க விஜய் ரெண்டு பேர் மாத்தி பேசினா அந்த விவாத பொருள் இல்ல திரு சுபேர். இப்ப ஒரு குற்றச்சாட்டு நான் முன்வைக்கின்ற போது அதுக்கு நான் பொறுப்பேற்கிறேங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத ஏற்கனவே வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யுது. இல்ல குற்றச்சாட்டு வைக்கிறவர் யாருன்னு பார்க்கணும். எதிர்க்கட்சி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். ஆமா, அவரே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். நேச்சுரலி ஆமா. அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு இதுக்கு மேல அவர் என்ன ஆதாரம் தரணும், இதுக்கு மேல அவர் என்ன உறுதிமொழி தரணும். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அந்த கட்சிக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்லாம போச்சு, காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு காங்கிரஸ் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி. ஒண்ணுமில்லன்னு நினைச்ச காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒண்ணுமில்ல. ஒரு நிமிஷம் அவகாசம் இந்த தேசத்தை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீங்க பேசக்கூடிய இல்ல அது வேண்டாம் அதில் வேண்டாம் அந்த மாதிரி நிலைப்பாடு வேண்டாம். நீதிமன்றம் எங்களை கண்டிச்சது, நீதிமன்றம் கண்டிச்சது, ராகுல் காந்தியை கண்டிச்சீங்க. நீங்க சைனாவை பற்றி ஆதரிச்சு பாகிஸ்தானை ஆதரிச்சா உங்களுக்கு என்ன நீதிமன்றம் சொல்லுங்க? இந்த நாட்டில் சார் மாறி நம்ம குற்றச்சாட்டுகளை வைத்தால் மாறி குற்றச்சாட்டு வைத்தால் இல்ல ராமன் ப்ளீஸ் ஒண்ணுமே இல்லன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியா இருக்கு. 40 கட்சியோட கூட்டு சார் நீங்க 100 மேல தாண்டல. இல்ல அப்படி பார்த்தா இரண்டு அப்படி பார்த்தால் சந்திரபாபு நாயுடையும் இதே சந்திரபாபு நாயுடையும் கூட்டு யார் கூட சந்திரபாபு நாயுடு மதத்தாலும் இல்ல சார் ராமன் சார் ப்ளீஸ் சந்திரபாபு நாயுடையும் பாஜக தனித்து நிக்கிறதா? பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்கிறது. அது நம்ம தேவையில்லை. யாரும் சிறுமை பெருமை சொல்லல. சிறுமை பெருமை என்று யாரும் பேசவில்லை. அது பேசல. கூட்டணி இருக்கா இல்ல சொல்ற அவர் பேச அனுமதி கொடுங்க. எப்படி ஜெயிக்குதுங்க எல்லாருக்கும் தெரியும். இல்ல நீங்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. சரி ஓகே சார் இருங்க நீங்க கண்டென்ட் பாத்துக்கோங்க. அப்ப என்னன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு சாமானியன் கிடையாது. அவர் ரெஸ்பான்சிபிளான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுறாரு. அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர் அவங்க கொடுத்த டேட்டாவிலே ஒரு இது கேட்கிறாரு, விளக்கம் கேட்கிறாரு. நீங்க கொடுத்துட்டு போங்களேன். இதை நீங்க ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா இதை மடைமாற்றி அதை காலம் தாழ்த்தி அதை அப்படியே கொண்டு போவாங்க. இது அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டு போயிடுச்சுன்னா ஒரு 4 வருஷத்தோடு போயிடும். ஏன் நீங்க டிஜிட்டல் டேட்டா கொடுக்கல? இப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் நடந்தது. இப்போ நீங்கள் இவ்வளவு இப்போ இவர் சொல்கிறார் 2018 வந்து நாங்கள் இந்த கிளைம் கொடுத்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு. ஒரு கேஸ் வந்து ஏதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கேஸ் எடுத்துட்டு போகலாமே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அதை எலிவேட் பண்ணணும் தானே. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேர்தல் வழக்குங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். ஒரு யாரோ தனிப்பட்ட ஒரு வேட்பாளர் போயிட்டு போயிருப்பார், தனிப்பட்ட வேட்பாளர் போயிருப்பாங்க, சில கட்சிகள் சார்பாக போயிருப்பாங்க. இன்னைக்கு ஒடிசாவில் என்ன சொல்றாரு, நவீன் பட்நாயக் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்டுக்கு போறாரு, நம்ம மம்தா பானர்ஜி அவங்களும் வந்து ரிசைன் பண்ணணும், கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணணும்ன்றாங்க. வரிசையா சொல்றாங்க. இப்ப என்னன்னா தனிப்பட்ட நபர்கள் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க, சில பார்ட்டிஸ் போவாங்க. ஆனா இந்த 2024 தேர்தல்ல தான் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறத மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறத அவங்க ஆதாரத்தோட சொல்றாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக வழக்கு இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு சூறையாடல். மகாராஷ்டிரா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மகாராஷ்டிரா கிடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அங்கதான் என்ன 2 மாசம் அங்கதான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா 300 பேர் மட்டும்தான் நிர்வாச்சன சதன்ல எலெக்ஷன் கமிஷன் பாடியில இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின் பேர்ல அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னா கலெக்டர், அதே போல மாநிலத்துங்கிற போது அங்க இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், இந்த அதே போல டிஆர்ஓ நடத்துறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவர் யார் என்ன எடுக்கணுங்கிற இந்த டேட்டா யார் தனிப்பட்ட முறையில ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ் ஆபீசரோ இதை எடுக்க முடியாது. இல்ல சார், இந்த டேட்டாவை நம்ம மாநிலத்திலிருந்து கொடுக்கறதானேன்னு கேக்குறாங்க. இந்த டேட்டா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா தானே அப்படின்னு தேர்தல். மகாராஷ்டிராவில் யார் இருந்தா? மகாராஷ்டிரா உதாரணத்துக்கு சாம்பிள் மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை சேர்த்திருக்காங்க. எப்ப 5 மாசத்துல. அந்த 5 மாசத்துல 65 லட்சம் பேர் சேர்த்தவங்கள ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு பேர்ல இருக்கிறவங்க ஒரே ஒரு ஷீட்ல 6 இடத்துல இருக்காங்க. ஒரே ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்லுங்க 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 குறுக்கீடு அனுமதிப்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க. அதான் சுமேர் சார் வரல. பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து குறை சொன்னாரு. ஆனா அவரே 2 இடத்துல டூயல் ஓட்டு வச்சிருக்காரு அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பிறகு சத்தம் போடாம கிடக்குறாரு. பீகார் டெபுட்டி சிஎம் இருக்காருல, முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தான் சார் சொல்றாங்க. யார் வச்சிருக்காங்கறது மேட்டர் கிடையாது. இல்ல அவரே பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இல்ல அவரே வந்து 2 இடத்துல இருக்குங்கற தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டுச்சா இல்லையா? அதான் சொல்றேன். ஏன் கொடுத்தீங்க அத சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இதா? நேர்மையாக தேர்தல் நடத்தணும் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. சார் ஐ எம் வெரி சாரி. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் முகமாக இருக்கிறவர் அந்த பீகாருடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சரியா இருந்திருக்கிறமா இல்லையா? யாரா இருந்தாலும்
இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்கறது ஏன் கொடுத்தீங்க? தவறாக கொடுத்துட்டு நீங்க வந்து சார், தேர்தல் நடத்துறதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. நேர்மையாக ஒரு விஷயம் சார், 140 கோடி மக்களை கொண்ட கட்டமைப்பை கொண்ட பெரிய நாடு இந்தியா. ஓகே, இதுல ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரைட், சொல்லி முடிச்சிடறேன். இப்ப பீகார், மகாராஷ்டிரா நடந்த தேர்தல் மட்டும் சொல்றேன். கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்களே 5 மாசத்துல சேர்த்திருக்காங்க. சரி, அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் மட்டும், அத பாத்தீங்கன்னா சுஷ்மா குப்தா அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 6 இடத்துல இருக்காங்க. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில 6 இடங்கள்ல இருக்காங்க. ஒரே ஒரு வாக்காளர் சீட்ல ஒரே போட்டோல 6 இடத்துல இருக்காங்க. இது ஒரு சாம்பிள் தான். இதே மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. அது எடுத்தது யாரு? தேர்தல் ஆணையம் தான். மாநிலத்தினுடைய அதிகாரிகளா, மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா? மத்தியில் இருக்க தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் எங்க மாநிலத்திலும் தேர்தல் ஆணையம் தான், மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான். இந்த டேட்டா பண்ணி தான் பண்றாங்க. எனிமினேஷன் பண்றது யாரு? இல்ல ரெண்டையும் எனிமினேட் பண்றது யாரு? ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி தான் பண்றாங்க. தன்னிச்சையாக உங்களுக்கு நல்லா தெரியும். எனிமினேட் பண்றது யாரு, அதை அசெம்பிளேட் பண்றது யாரு, அதுக்கு அப்புறம் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்க. சரி, மகாராஷ்டிரால யார் ஆட்சி இருந்தா? மகாராஷ்டிரா யார் ஆட்சி இருந்தா? நீங்க சாம்பிளுக்கே வாங்க. மகாராஷ்டிரால யாருடைய ஆட்சி இருந்தது? உங்க பார்ட்டி ஏஜென்ட்ஸ் என்ன சார் செய்றாங்க? ரைட் சார், இது இல்ல இப்ப இல்ல திரு செல்வம், திரு செல்வம், திரு செல்வம், இது வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இல்லை. இதே இப்ப நீங்க ஹரியானாலயோ குஜராத்திலேயோ எடுத்தீங்கன்னா பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து வெகு குறைவாக இருக்கிறார்கள். இது எல்லா பார்ட்டிஸ்லயும் இருக்கு. தமிழகத்தை போல 2 லட்சம் பேர் இல்ல அங்க. அப்படிங்கிற சூழல்ல அது ஒரு மிஸ்மேட்ச் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. 5 மாதத்தில் 70 லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம். அதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. இப்ப பாஜகவை மகாராஷ்டிராவில் வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காகவே தேர்தல் ஆணையம் வேலை செஞ்சிருக்குங்கிறது தான் எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. ஒருபோதும் இல்லை சார். ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி மன்றத்தில் நடக்கிறதுக்கு முன்னால தேர்தல் துறையை வந்து அங்கங்கே கேம்பு போட்டு முகாம் போடுவாங்க. அதுல வந்து வாக்காளர்களை சேர்ப்பு, புதிய வாக்காளர் சேர்ப்பு, அதெல்லாம் நீக்கல் எல்லாமே பண்ணும். அந்த நேரத்தில் எல்லா கட்சிக்காரர்களும் உன்னிப்பாக, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக எல்லா கட்சியுமே, காங்கிரஸ், அண்ணா, பிஜேபியில இருந்து அங்க எந்தெந்த கட்சி எந்தெந்த ஊர்ல அதிக மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களாம் வந்து மக்களை வந்து நமக்கு வரக்கூடிய ஓட்டு கரெக்டா இருக்காலும் அனலைஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தான் இது பண்றாங்க. அதே போல அங்கொண்டு இங்கொன்றும் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் மட்டத்தில் எல்லாமே அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் இதுக்கு பொறுப்பு. அவங்க தான் தேர்தல் ஆபீசர். அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் யாரு? நீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் இல்ல, இப்ப ஹரியானாலயோ மகாராஷ்டிராலயோ குஜராத்லயோ மகாராஷ்டிரால 70 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்கன்னா அப்படி கேளுங்க. மகாராஷ்டிரா பொறுத்தவரையிலும் அங்கு அஜித் பவார் கட்சி, ஏக்நாத் ஷிண்டே கட்சி, பிஜேபி எப்படியாவது பாஜக விட்டு பெற வேண்டும், வாக்காளர்களை இணைக்கிறார்கள். புதிய வாக்காளர் சேர்க்கிறாங்க. அது உங்க திறமைங்க. நமக்கு ஓட்டு போறோம் மக்களை. பொறுத்தவரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் எங்க பார்த்தாலும் காவி சாம்ராஜ்யம். ஆகவே மக்கள் தான் ஓட்டு போடாதவர்களும் புதுசா இல்லாதவங்களும் வந்து ஓட்டு போட்டாங்க. ஐயா உங்களுக்கு இதை கேளுங்க. அன்னைக்கு உள்ள மக்களின் மனநிலை வேறு, அது பிற வந்த மக்களின் மனநிலை வேறு. ஆமா சார், கடந்த முறை அதிமுக ஆட்சி, இந்த முறை திமுக ஆட்சி இருந்தது. மக்களின் மனநிலை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க நல்லாட்சி கொடுத்தா உங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிப்பாங்க. இன்னைக்கு இந்த எம்பிக்கள் நேற்று அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பிரியங்கா காந்தி அவர்களை பஸ்ல ஏத்துறாங்க. அவங்க எப்படின்னா சென்னையில இந்த அரசு பேருந்து நிலையத்துல கல்லூரி மாணவர்கள் ஜேபிடி பிடிப்பாங்கல்ல, என்ன பண்றாங்கன்னா வேண்டாம் வேண்டாம் எஸ்ஆர் வேண்டாம் 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 ஒரு சின்னத்தனமான சின்ன புள்ள. இல்ல இல்ல அது தவறு, அது தவறு, அது தவறு. இல்ல இல்ல அது தவறு சார். ஒவ்வொரு இல்ல தவறு சார், தவறு. அது தவறு. நீங்க அது போராட்டத்தினுடைய வழிமுறை, அது போராட்ட முறை, அது போராட்டம் அவங்க எடுக்கக்கூடிய போராட்ட முறை இல்ல சார். அதை நீங்க இல்ல நான் ஏற்கல. நீங்க அது வாபஸ் வாங்க. அதை நீங்க சொல்லக்கூடாது. சிறுபிள்ளைத்தனமான சொல்ல அதை நீங்க வாபஸ் அதை ஏற்க முடியாது. அதை ஏற்க முடியாது. சிறுபிள்ளைத்தனமான சொல்ல அது வந்து அப்படியே சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம், அமைதியான போராட்ட முறை இருக்கு. இந்திய ஜனநாயகம் எல்லாத்திற்குமான வழி கொடுத்திருக்கிறது. அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. சிறுபிள்ளைத்தனமானது பெருமிளைத்தனமானது சொல்லக்கூடாது. மூத்த பத்திரிகையாளர், நீங்க பத்திரிகை நடத்துறீங்க, நீங்க அரசியல் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து ஏற்கத்தக்கது இல்ல. நான் இதை ஏற்க விட மாட்டேன். சொல்லுங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப வன்மையா நான் கண்டிக்கிறேன்.
சரிங்களா? நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேச நன்றிகளை சார் உண்மை இருங்க சார், இல்ல, சும்மா இருங்க சார். அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அது பேசக்கூடாது, அது வேண்டாம் சார் முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் பேசுங்க. மன்னிப்பு கேட்டு அப்புறம் பேசுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அனைத்தும் நீங்கள் குறுக்கு வழியை கையாண்டு சார் இல்ல சரி சார், யார் குறுக்கு வழியை கையாண்டிருக்கா? யார் குறுக்கு இனி பட்டவர்த்தனமா தெரியல, யார் குறுக்கு வழியை கையாண்டிருக்கா? இந்த எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சிருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம டாபிக்ல வரும். அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற போது பீகார்ல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் வந்து 2003 இருந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்ப பீகார் மக்களுடைய வேலைகளை பறிக்கக்கூடிய வங்கதேசத்தினர் காப்பாத்த தான் ராகுல் விரும்புறாரா அப்படின்னு ஒரு கிளைம், குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2003 எஸ்ஐஆரும் 2025 எஸ்ஐஆரும் ஒப்பிட முடியாது, சரிங்களா? 2023 எஸ்ஐஆருக்கு வந்து நீங்க லோக்சபா எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் நடுவில் நடத்துனீங்களா? இல்ல இன்னொன்னு 2003 எஸ்ஐஆர்ல இன்னைக்கு கேட்குற மாதிரி 11 டாக்குமெண்ட், இந்த 11 டாக்குமெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிங்களா? அதுவும் அந்த 11 டாக்குமெண்ட்ல 5 டாக்குமெண்ட்ல வந்து பிளேஸ் ஆஃப் டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்டே இருக்காது, சரிங்களா? இன்னொரு சார், நீங்க மெயினா ஏன் சார் எபிக் ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு ஏன் சார் அக்செப்ட் பண்ணல? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுச்சு. சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்ட நீங்க செய்யல, இனி வரைக்கும் அதை செய்யல. இன்னொன்னு, இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அதாவது வந்து வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும் சரி, ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே சொல்றாங்க ஊடுருவிகள்ன்றீங்களே, இந்த ஊடுருவிகள் உள்ள பார்டர் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உள்ள வந்தாங்கன்னா யார் காரணம்? சரிங்களா? இவங்க இன்னொரு விஷயம் சார், இருங்க சார், இருங்க சார், எல்லாத்துக்கும் வந்துருங்க, இருங்க இருங்க சார், மேற்கு வங்கத்தை அந்த உள்ளூர் மண்ணின் மேற்கு வங்கத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு இப்ப நான் சொல்றேன், இருங்க. எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம். சரி, எல்லாத்தையும் அதை மறந்துட்டீங்க, சொல்லுங்க. எல்லாம் அதான் ஒரு பறக்கத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் அவர் தான் காரணம் சொல்லுங்க. இல்ல சார், இவங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க. அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணதா இருக்கட்டும் சரி, இந்த பீகார் எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது பீகாரோட 20% பாப்புலேஷன் வந்து மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ், சரிங்களா? அந்த 20, அதாவது வந்து இந்து ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. என்னன்னா இந்த 2025 எலக்ட்ரல் ரோல்ஸ்க்கும் இதுக்கும் இப்போ நடத்துனதுக்கும் அவங்களோட அனாலிசிஸ்ல ஒரு 56 லட்சம் பேர் விட்டு போனதை பாக்குறாங்க. அதுல என்னன்னா 31 லட்சம் பேர் பெண்கள், 25 லட்சம் பேர் தான் ஆண்கள், சரிங்களா? இப்ப என்னன்னா இது எப்படி ஊடுருவிகளோட சம்பந்தப்படுது? இது என்னன்னா, அதாவது இல்லிட்ரேட்டா இருக்க பெண்கள் யார் யாரெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்களா இருக்காங்களோ, யார் யார்கிட்டலாம் இந்த போதுமான டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா என்எஃப்எஸ் ரிப்போர்ட் இருக்கு, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கொடுத்தது இருக்கு, பீகார்ல இருக்கிற இந்த பர்த் சர்டிபிகேட் ரேஞ்செலாம் அந்த 2000, 2001, 2005 3%, 2%. பீகாரோட பாஸ்போர்ட் ஹோல்டிங் பாப்புலேஷனே 2.4% நினைக்கிறேன். இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் சாதாரண பீப்புள தான் இவங்க தொடர்ந்து நசுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க சொல்றாங்களே இந்த ஊடுருவிகள்ன்ற மூலமா பெங்கால் மாநிலம், சரிங்களா? இந்த பெங்கால், பீகார் இந்த மாநிலத்துல இருந்து வராங்க பாத்தீங்களா? இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே இந்தியா லெவல்ல அவங்கள வந்து பங்களாதேஷிஸ், ஆன்டி இந்தியன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இந்தியாலே ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இந்த ஊடுருவிகள் கான்செப்ட், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஆட்டோகிராட்டிக் பிளே. இருங்க சார், இருங்க சார், இருங்க இருங்க உங்களுக்கு பேச காரணம் ஒரு நிமிஷம், உங்களுக்கு பேசலாம். இருங்க சார், சும்மா காங்கிரஸ் பேசட்டும் சார், ஒரே நிமிஷம் அவர் அனுமதிங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு விஷத்தனமான வாதங்களை கட்டமைச்சு, சரிங்களா? நாசிஸ்ட் இட்டாலியிலும் பாசிஸ்ட் இட்டாலியிலும் நாசி ஜெர்மனிலும் என்ன பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு உங்க ட்ரை பண்றாங்க. என்ன பண்ணிருந்தா எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு ஒரு மறுக்க ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ண, எலெக்ஷன் கமிஷன் யார் சார் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண? விஜய் ஒரு நிமிஷம், செல்வம் சார் நீங்க சொல்லலாம், என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் வேற ஒண்ணு இல்ல சார், இவரு பாசிஸ்ட் நாசிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, திரு ராமன் அவர்கள் சொல்லிய தவறுன்னு சொன்னா விஜய் சொல்றது தவறு தானே. அதனால நான் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா சார், இப்போ இவங்களுக்கு தேர்தலில் வந்து தோற்று போய் விடுவோம், பீகார் தேர்தலில் தோற்று விட்டால் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேற வேலை இல்ல.
இல்ல எஸ்ஐஆர் எதன் அடிப்படையில பண்ணீங்க? நீங்க எஸ்ஐஆர் எதுக்கு இத்தனை லட்சம் பேர் எடுத்தீங்க? அதுக்கான முகாந்திரம் என்ன? சார் எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு முன்னாடி யாருக்கு கன்சல்ட் பண்ணீங்க? இல்ல இருங்க நிறைய பேசுனீங்க, இருங்க நான் சொல்றேன். எஸ்ஐஆர் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்க கன்சல்ட் பண்ணீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஜூன் 24 நினைக்கிறேன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க. எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா யாரை கன்சல்ட் பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கான பின்புலத்துல யாருக்கு இது சொல்லுங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி இல்ல ரெகனைஸ்டு பார்ட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க சார். என்ன சார் இது ரொட்டீன் process. சரி ஓகே ஓகே உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா ஒரு செய்தியால் முடிச்சிரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை இவர்களால் பலகீனப்படுத்த முடியவில்லை. சிந்தூர் ஆபரேஷனாக இருக்கட்டும் அல்லது வெற்றி பெற்று வருகிற பாரதிய ஜனதா கண்டு காங்கிரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாக இல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஓகே 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 திரு சுபேர், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்லுங்க. இல்ல, தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், சந்தேகங்கள் வலுவா இருக்கு. அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய் துறக்க மௌனியமா இருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், முந்தைய செயல்பாடுகள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம சண்டிகருடைய மாநகராட்சி தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரே, எலெக்ஷன் ஆபீசரே அந்த வாக்குகளை திருத்தி எல்லாம் போட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் கண்டிச்சு அதை தேர்தல் மாத்தினெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப நேரடியாக பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உதவுகிறது அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பல சந்தர்ப்பங்கள்ல பல சாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷயத்திலும் தேர்தல் ஆணையம் உதவி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வலுவான குற்றச்சாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து ஜனநாயகவாதிகளும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது, கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். திரு ராம், தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்று குற்றச்சாட்டு சுமத்த காரணம் என்னவென்றால், பீகாரில் சட்டமன்றத்தில் வருகின்றது. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் சொன்னார், அந்த லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டது, அவர்களை களை எடுத்தது. அந்த வாக்காளர்கள் எல்லாமே ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் சொல்லக்கூடிய வாக்குகள். இதை விட 3 மடங்கு மேற்கு வங்கத்தில் இருக்குது. ஆகவே நாளைக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்போல் இன்று பீகார் என்றால் நாளைக்கு மேற்கு வங்கம் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் அங்கு பல எதிர்க்கட்சிகள் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் மீது பொய்யான புகார்களை கொடுத்து எப்படியாவது பிஜேபியை பேரை டேமேஜ் செய்ய ஒரு சதிவலையை பின்னுகிறார்கள். மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எதிர்காலம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு மிகப்பெரிய அபாயகரத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளிப்படையா நிறைய விஷயங்கள் தெரியுது. அதாவது தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் சரி, அதுவும் குறிப்பா இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு மேல எதனா வச்சா சம்பித் பத்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா இருப்பாரு, திடீர்னு அதானி ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிடுவாரு, திடீர்னு எலெக்ஷன் ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிடுவாரு. இல்ல அதுதான் இன்னைக்கு பொறுப்பெடுத்து டிரான்ஸ்பர் வெளிப்படைத்தன்மையை அதாவது நியாயமாக நடந்து வெளிப்படைத்தன்மையை செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அதை செய்யல. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஜனநாயகம் எங்க போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று 4 வரும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இணையம் வாயிலாக திரு செல்வம் வந்தார். 4 வரைக்கும் நிகழ்ச்சி நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். மற்றும் மெய்ப்பொருள் காண்பது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.